மதுரையில் 78 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வீட்டு மனையை மிரட்டி வாங்கியதாக அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜரின் முன்னாள் உதவியாளர் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை ஆண்டாள்புரம் பகுதியில் உள்ள தனியார் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சீதாராமன் என்பவர் கடந்த ஆண்டு அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜரின் முன்னாள் உதவியாளர் ஜெய் பாலாஜி என்பவர் மோசடியான வழியில் தன்னை ஏமாற்றி 78 லட்சம் மதிப்பிலான மனைகளை கிரயம் செய்து மோசடி செய்ததாக கூறி மதுரை மத்திய குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். அதன் அடிப்படையில் ஜெய் பாலாஜி மற்றும் அவரது மனைவியான கலாவதி இருவர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தனர். இந்த நிலையில் இருவரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக அழைத்துச் சென்றனர். கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் எண்ணிக்கை மாறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் எண்ணிக்கை மாறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். வாக்குச்சாவடி மறுசீரமைப்பு தொடர்பாக அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகளுடனான கலந்தாய்வு கூட்டம் சென்னை மாநகராட்சி ஆணையர் குமரகுருபரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி துறைமுகம் தொகுதிகளில் வாக்குச்சாவடி மையங்கள் எண்ணிக்கை மாறாமல் இருப்பது சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது என்றும் இது எதர்ச்சியாக நடக்காமல் குறிப்பிட்ட உள்நோக்கத்தோடு நடத்தப்பட்டிருந்தால் தேர்தல் ஆணையரின் கவனத்திற்கு கொண்டு செல்ல உள்ளதாகவும் தெரிவித்தார். இன்னொன்று என்னன்னா, ஒரு பெரிய சந்தேகம், கொளத்தூர், சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி, அதே போன்று ஹார்பர், இந்த தொகுதியில் மட்டும் பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த வாக்குச்சாவடி மையங்கள் ஏறவே இல்லை. அதே தான் கண்டினியூ வருது. அது எப்படி? எங்களுக்கு சந்தேகம், நீங்கள் அந்த லிஸ்ட்டை கொடுங்க, நாங்கள் செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதனால் அந்த லிஸ்ட்டை கேட்டு வாங்கின பிறகு மறுபடியும் அது சரியாக பண்ணியிருக்காங்களா இல்லை உள்நோக்கத்தோடு பண்ணியிருக்காங்களான்னு அதை பார்த்த பிறகு தான் தெரியும். அது மாதிரி உள்நோக்கத்தோடு பண்ணியிருந்தால் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷனுடைய நோட்டீஸ்க்கு நாங்கள் கொண்டு போவோம். அது மட்டும் நிச்சயம். இதுதான் இன்றைக்கி அஜெண்டாவில் மீட்டிங் நடந்தது. எங்களுடைய கருத்தை, எங்கள் நிலைப்பாடை அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் சொல்லிட்டோம். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொசவப்பட்டியில் புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியை உணவு வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து தொடங்கி வைத்தார். அதன் பின்னர் ஒவ்வொரு காளைகளாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன. இதனை மாடுபிடி வீரர்கள் போட்டி போட்டுக்கொண்டு காளைகளை அடக்கினர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகள் மற்றும் மாடுபிடி வீரர்களுக்கு செல்போன், கட்டில், பீரோ, சைக்கிள் உள்ளிட்ட பல்வேறு பரிசுகள் வழங்கப்பட்டது. அசம்பாவிதங்களை தவிர்க்கும் பொருட்டு டிஎஸ்பி தலைமையிலான 350க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் அங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாம்பழம் சின்னம் எங்களுக்கு தான் சொந்தம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். செங்கல்பட்டு அடுத்த பழவேலி பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் இல்ல திருமண விழா நடைபெற்றது. நேற்று இரவு நடைபெற்ற வரவேற்பு விழாவில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மணமக்களை வாழ்த்திய நிலையில் இன்று காலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது குடும்பத்துடன் கலந்து கொண்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த ராமதாஸ், மாம்பழம் சின்னம் எங்களுடையதுதான், எங்களுக்கு சொந்தமானது என கூறினார். நீதிமன்றத்தில் உள்ள வழக்கின் தீர்ப்பு எங்களுக்கு ஆதரவாக இருக்கும் என கூறிய அவர், மாம்பழ சின்னம் எங்களுக்கு சொந்தமாகும் என தெரிவித்தார். மேலும் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும் என பேட்டியளித்தார். மாம்பழ சின்னம் எங்களுக்கு தான், எங்களுக்கு சொந்தமானது. அது இப்போ கோர்ட்டில் இருக்க தீர்ப்பு வரும், எங்களுக்கு சொந்தமாகும். கூட்டணி பேச்சுவார்த்தை கூட்டணி நடந்து கொண்டிருக்கிறது. விரைவில் உங்களுக்கு நல்ல செய்தி வரும். பட்ஜெட் படித்து முடிப்பதற்கு முன்பே சிறந்த பட்ஜெட் என்றவர் எடப்பாடி பழனிசாமி என்று துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விமர்சித்துள்ளார்.
தஞ்சை மகாராஜா மகால் திருமண மண்டபத்தில் திமுக நிர்வாகி பழனி மாணிக்கம் இல்ல திருமண விழாவை நடத்தி வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார். அப்போது இந்தியாவிலேயே வளர்கின்ற மாநிலங்களில் தமிழ்நாடு முதல் மாநிலமாக திகழ்ந்து வரும் நிலையில் தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டு வருகிறது என்று குற்றம் சாட்டி பேசினார். மேலும் தொடர்ந்து பேசிய அவர், மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பட்ஜெட்டை படித்து முடிப்பதற்கு முன்பாகவே மிக சிறந்த பட்ஜெட் என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடைய ஒரு முரட்டு அடிமையாக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காட்டுவதாக கடுமையாக விமர்சித்து பேசினார். ஒன்றிய பாசிச பாஜக அரசு இன்னைக்கு பல்வேறு வகையில நம்முடைய தமிழ்நாட்டுக்கு நம்முடைய அரசுக்கு தொல்லைகளை கொடுத்து வருகின்றது. நிதி உரிமையை பறிக்கிறாங்க, மொழி உரிமையை பறிக்கிறாங்க. மீண்டும் புதிய கல்வி உபயோகம் கொண்டு வந்து இந்தி சமஸ்காரத்தையும் நம்முடைய தமிழ்நாட்டு மாணவர்கள் மீது திணிக்க பார்க்கிறாங்க. தமிழ்நாட்டுக்கான நிதி உரிமை தொடர்ந்து பறிக்கப்பட்டிருக்கு. 2 நாட்களுக்கு முன்பு அறிவித்த பட்ஜெட், ஒன்றிய பட்ஜெட் தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு திட்டமும் இல்லை. திருவள்ளூர் அருகே இருசக்கர வாகனம் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். திருவள்ளூர் அடுத்த சதுரங்கப்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் தேவேந்திரன். இவர் பணி முடித்துவிட்டு வீட்டிற்கு தனது இருசக்கர வாகனத்தில் புள்ளரம்பாக்கம் காவல் நிலையம் அருகே சென்று கொண்டிருந்த போது எதிரே அதிவேகத்தில் வந்த இருசக்கர வாகனம் தேவேந்திரன் ஓட்டி வந்த இருசக்கர வாகனத்தின் மீது நேருக்கு நேர் மோதியது. இதில் தேவேந்திரன் தூக்கி வீசப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் தேவேந்திரனின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். வேதாரண்யம் அருகே மாமியார் மாமனார் கொடுமையால் கிணற்றில் மருமகள் கைக்குழந்தையுடன் குதித்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த ஆயக்காரன்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் சிவபாலன். கூட்டுறவு கடன் சங்கத்தின் தற்காலிக பணியாளராக பணியாற்றி வருகிறார். இவரது மனைவி காவ்யா, இவர்களுக்கு 6 மாத பெண் குழந்தை உள்ளது. இந்நிலையில் மாமியார் மாமனார் தினம்தோறும் மருமகளிடம் சண்டையிட்டு கொடுமை செய்து வந்துள்ளதாக தெரிகிறது. இதனால் காவ்யா தனது தாயார் வீட்டில் தங்கியிருந்த நிலையில் நேற்று இரவு தனது 6 மாத குழந்தையை துப்பட்டாவால் தனது வயிற்றில் கட்டிக்கொண்டு அருகில் உள்ள கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் காவ்யா காணாமல் போனதை அறிந்து தேடிய போது கிணற்றில் இருவரும் சடலமாக கிடந்ததை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர். பின்னர் சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த போலீசார் தீயணைப்புத் துறையினருடன் இணைந்து உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டனர். அப்போது தனது உயிரிழப்புக்கு காரணம் மாமியார் மற்றும் மாமனார்தான் என்று வீடியோ பதிவிட்டு உயிரிழந்த நிலையில் மாமியார் செந்தமிழ் செல்வியை போலீசார் கைது செய்தனர். மேலும் தலைமறைவான மாமனார் பழனித்துறையை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். திருப்பரங்குன்றம் அருகே சாமநத்தம் கிராமத்தில் அதிமுக பிரமுகர் செந்தில்குமார் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் ஊராட்சி ஒன்றியம் சாமநத்தம் கிராமத்தைச் சேர்ந்த செந்தில்குமார் என்பவர் சாமநத்தம் பள்ளிக்கூடம் அருகே டீ கடை நடத்தி வருகிறார். இவருக்கு திருமணமாகி மனைவி மற்றும் 2 குழந்தைகள் உள்ளனர். இந்நிலையில் காலை டீ கடையை திறக்க சென்ற செந்தில்குமாரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டியதில் படுகாயமடைந்த அவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். தகவலின் பேரில் அங்கு விரைந்த போலீசார் செந்தில்குமார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் அப்பகுதியில் உள்ள இளைஞர்கள் சிலர் டீக்கடையில் இரவு நேரங்களில் மது அருந்துவதாக கூறப்படும் நிலையில் இதனை கண்டித்த செந்தில்குமாரை கொலை செய்திருக்கலாம் என்று சந்தேகம் எழுந்துள்ளது. அருப்புக்கோட்டையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தை காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்த நிலையில் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் மருத்துவமனை கட்டடத்தை பார்வையிட்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் உள்ள அரசு தலைமை மருத்துவமனை வளாகத்தில் 30 கோடி ரூபாய் மதிப்பில் டயாலிசிஸ் வசதி, 2 அறுவை சிகிச்சை அரங்கம், ரத்த வங்கி மற்றும் 217 படுக்கை வசதிகளுடன் 6 மாடிகளுடன் கூடிய புதிய மருத்துவமனை கட்டடம் கட்டப்பட்டுள்ளது. இந்த மருத்துவமனை கட்டடத்தை சென்னையில் இருந்தவாறு காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் கே.எஸ்.ஆர். ராமச்சந்திரன் கலந்து கொண்டு புதிய கட்டடத்தில் குத்துவிளக்கேற்றி வைத்து உள்ளே உள்ள அரங்குகளை பார்வையிட்டு அதிநவீன மருத்துவ உபகரணங்களையும் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், இந்த மருத்துவமனைக்கு தேவையான மருத்துவ உபகரணங்கள் அனைத்தும் மருத்துவர்களுடன் கலந்து ஆலோசித்து வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதற்கு வேண்டிய உபகரணங்கள், இதற்கு வேண்டிய மருத்துவ சங்கங்கள்லாம் இப்பொழுதும் வந்திருக்கிறது. இன்னும் என்னென்ன தேவை என்பதையெல்லாம் நான் மருத்துவர்களோடு கலந்து கொண்டு நம்முடைய மருத்துவமனை மிகச்சிறந்த மருத்துவமனையாக நாம் ஆக்கி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம் நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள்.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.